இந்த மரங்கள் வந்து வெள்ளைப்பூச்சி, அப்புறம் தற்போதைய பிரச்சனையான இலைக்கருகள், அப்புறம் குருத்து வாடல், இந்த மாதிரி எல்லா நோய்களோட கஷ்டத்துலேயும் இருந்துச்சு. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது இலைக்கருகள் தான். அந்த புதுசாக இலையில் வந்து கருகிட்டு இருக்கும். அந்த இலை அதோட அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் குருத்து வந்து ஹைட்டாக வராமல் குருத்து அப்படியே ரொம்ப குட்டையாக போயிடும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த இலைக்கருகள் நோய் வந்து இம்மீடியட்டாக வந்து மரங்களை கொல்றதில்லை, அதே நேரத்தில் வேகமாக பரவுறதும் இல்லை. கொஞ்சம் மெதுவாக தான் பரவுது. பரவுச்சுனாலும் வர்ற இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த ட்ரீஸ் வந்து அது கேஷுவாலிட்டி, அதாவது அது வந்து உயிர் போகிறதுக்கு குறைஞ்சது 6-7 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம இதை அட்வான்ஸாக பார்த்துட்டா இந்த நோயிலேருந்து இதை முழுமையாக காப்பாற்ற முடியுது. இலைக்கருகளை பொறுத்தவரையில் முதல்ல ஆரம்பத்தில் தெரிகிற அறிகுறி வந்து அந்த இலையில் இருக்கிற அந்த ஈக்கு குச்சிக்கு சைடில் இருக்கிற கருகள் மட்டும்தான். அப்புறம் அடுத்தடுத்த இதில் வந்து அந்த மட்டைகளோட எண்ணிக்கை, மட்டையில் லீஃப் எண்ணிக்கை குறையும், மட்டையோட லென்த்து குறையும். அப்புறம் ஃபைனலாக வந்து குருத்தே வராமல் போயிடும். அப்புறம் தலைப்பகுதி மட்டும் அப்படியே கரிஞ்சு கீழே விழுந்து மரம் வந்து அவ்வளோதான், அது வந்து மரம் வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது, ஏன்னா இதுக்கு ஆன்டிபயோட்டிக் எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக் நாங்களே க்ரியேட் பண்ணோம், டெவலப் பண்ணோம். அது வந்து 2 லிக்விடு, பிளான்ட் ப்ரொடெக்டன்ட்னு பேர் வச்சுருக்கோம். அது 2 டைப் லிக்விடு. 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml டோஸு, இல்லை ஆமாம் 2 லிக்விடு வந்து 10 ml 10 ml டோஸு. ஒரு மரத்துக்கு குறைஞ்சது 5 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் ஸ்ப்ரே சொல்யூஷன் அந்த குருத்துக்குள்ளே இறங்கணும். அப்படி இறங்குற மாதிரி கொடுக்கணும். சாயிலில் வந்து எங்களோட ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து சாயிலில் அப்ளை பண்ணுறோம். இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, அந்த வைரஸில் வந்து டக்குனு இமீடியட்டாக வந்து எதிர்ப்பு சக்தி வந்து வேகமாக அந்த வைரஸை வந்து அதிலேருந்து மீண்டு வெளியே வர முடியுது. இந்த மருந்து கொடுக்கும்போது இலைக்கருகள் மட்டும் போகிறதில்ல. இந்த இலைக்கருகள் வந்து ஒரு வைரஸ் நோய்ங்கிறதுனாலையும் இது நரம்பு மண்டலத்துக்குள்ளே தங்கியிருந்து அந்த சத்து மிகுந்த தண்ணியெல்லாம் சாப்பிட்றதுங்கிறதுனாலையும் பெண் பூக்களை உற்பத்தி பண்ண முடியாத நிலைமைக்கு மரம் தள்ளப்படுது. அதில் தான் காய்கள் வந்து சுத்தமாக குறையுது. அப்போ வந்து இந்த லேட்டக்ஸ் வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் தான் நம்மளால் திருப்பி பெண் பூக்களை உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணது மூலமாக